வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் நீங்கள் எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம்னு இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே குரோமோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அது க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், ஸோ அதில் வந்து ஒரு 90 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த வீடியோக்கு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க. 30 கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரி ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிருக்கான்றதை பார்த்துக்கலாம். இல்லை ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கூட கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிட்டு எகைன் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக வந்து செட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்படி செட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டுன்னு இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த ஹார்ட் எஃபெக்ட்டுக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க ஸ்டேச்சுரேஷனை மட்டும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷூ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், ஸோ பார்டர் இமேஜுமே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க ஃபுல்லாக. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, கீழே மியூசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வாட்டர் மார்க் இருக்கும், அந்த வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சிம்பிளாக இந்த வீடியோ வந்து நீங்களும் மேக் பண்ணிடலாம். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மேக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.